இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எழுச்சி தமிழர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து தொடர்ந்து போகும் இடமெல்லாம் வன்முறையாக, வன்மத்தை தூண்டும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச் ராஜா என்பவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அதாவது என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல், எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் தொடர்ந்து பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காரு எச் ராஜா. பொதுவாக எல்லாமே கீழ்ப்பாக்கத்தில் வந்தவர் ஒரு பைத்தியக்காரன் தான் எல்லாம் பேசுகிறாங்க. அதை நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எச் ராஜாவை ஒரு பெருசாக ஒன்று போல, ஏன்னா கூட வந்து தமிழிசை கவர்னர் ஆகிட்டாங்க, ஆளுக்கு ஆள் ஒரு பொறுப்பு போயிட்டாங்க. அதனால் இந்த ஆள் பார்த்துக்கிட்டு என்னடா இது நமக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்ற ஆதங்கத்தில் உளறி குற்றார். ஒரு டிவியை திறந்தால் ஏதாவது எவனாவது ஒருத்தன் பேட்டி எடுத்தான்னா உடனே திருமாவளவன் தீய சக்தி இதையே சொல்லிகிட்டு இருக்காப்புல. இந்த எச் ராஜா தான் தீய சக்தின்றது, தமிழ்நாட்டுக்கு வந்த தீய சக்தின்றது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தலைவரை பற்றி அனைவருக்கும் தெரியும். தலைவர் திருமாவளவன் வந்து அவர் நல்ல சக்தியாக, மக்களுக்கான ஒரு பெரும் தலைவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 3 முறை சிதம்பரம் எம்பியாக இருக்கிறார். 3 முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆனால் அந்த 3 முறையும் முதல் முறையாக அவங்க நின்றபோது 2.25 லட்சம் வாக்குகள் வாங்கி தோல்வியை தழுவினார். அடுத்த முறை அவரை எம்பி நின்று தோல்வியை தழுவிய போது 2,50,000 வாக்குகளை வாங்கி தோல்வியை தழுவினார். அடுத்த முறை தோல்வியை தழுவிய போது 4 லட்சம் வாக்குகள் வாங்கி தோல்வியை தழுவினார். வெற்றி பெற்ற போது 5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த 3 முறை எம்பியாக சிதம்பரத்தில் இருந்து வருகிறார்கள். ஒரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து இந்த எச் ராஜா என்பவன் தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கிற மாதிரி தீய சக்தின்றது, திருமாவளவன் ஒரு அவன்றது, இவன் என்றது, இப்படி ஏகவசனம் தொடர்ந்து இருந்தால் பேசிட்டே இருக்காப்புல. உண்மையிலே அதை பார்க்கும்போது என்னமோ இவர்தான் என்னமோ வந்து தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. அர்த்தமே இல்லை. ஒரு தலைவர் போகிறாரு, ஒரு வண்டியில் போகிறாரு, ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு போகிறாரு. போகும்போது ஒருத்தன் வேணும்னே வண்டியை முன்னாடி நிறுத்தி பம்பு இழுக்கிறான், கையை நீட்டி அசிங்கமாக பேசுகிறான், வார்த்தையை சொல்ல தெரில, அசிங்கமாக பேசுகிறான். வக்கீலங்க வந்து வழக்கறிஞர்கள் கோட்டோடு வந்து தம்பி தலைவர் போகிறாருப்பா அப்படின்னு சொல்லாங்க. எவனாக இருந்தால் என்னான்னு அது மீண்டும் ஆபாசமாக பேசுகிறான். இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ கூட வந்த வக்கீலுங்க போன்னு தொட்டு விடுறாங்க. அவ்வளோதான். இதை என்னமோ வந்து இவனமோ பண்ண பெருசாக வந்து அப்படியே என்னமோ உலகமே தலைகீழாக மாறிட்ட மாதிரி பேசுகிறேன். என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், நான் ஒரு மாநகராட்சி துணை மேயராக இருக்கேன், நான் போகிறேன், வண்டியில் போகிறேன், என் கூட வந்து யாராவது வழி மறித்து வம்பு இழுத்தா கூட இருக்கவங்க கேட்க தான் செய்வாங்க. இது இயல்பான ஒன்று தான். இயல்பான தனியாக போகிற, ரோட்டில் போகிற, ஒரு 2 வீலர் ஓட்டுன்னு போகிற, ஏதாவது வண்டி அடிக்கும் போது கேட்க தான் செய்வேன். அதுதான் நடந்திருக்குது. இது சாதாரண விஷயந்தான். கேட்காம வாய்ப்பொத்தி மகாத்மா காந்தி மாதிரி வாய்ப்பொத்தி இப்படியும் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஒன்றும் செய்யலை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தமிழ் தலைவர் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே அப்புறம் காவல்துறை இட்டுன்னு போய்ட்டு அவர் சேஃப்டியாக வச்சுட்டாங்க. இது இப்படி இருக்க தேவையில்லாமல் அதையே பேசிக்கிட்டு இவனே கூட்டு ஒரு டிவியை கூட்டு, பாலிமர் டிவியை கூப்பிட்றது, ஒரு பேட்டி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது போன்ற மிகப்பெரிய ஒரு வன்மமான செயலில் தொடர்ந்து எச் ராஜா என்பவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற நிலைப்பாடுகள் தொடர்ந்து நீ எடுத்தால் உனக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரியான பதிலடியை எங்களால் கொடுக்க முடியும். நீ என்ன மொழியில் சொல்கிறியோ அதே மொழியில் உன்னை வந்து உனக்கு பதிலளிக்க எங்களுக்கு தெரியும். அதுலேயும் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் ஊர்லேயே வந்து உன் வீட்டாண்டே வந்து எங்களால் போராட முடியும். அந்த வல்லமை படித்தாங்க நாங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சிடலாம், எப்படியாவது திமுக கிட்ட வந்து எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நீ வேலை பார்க்குற. நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எங்ககிட்ட தோத்திங்க. மீண்டும் 2026 நீங்கள் ஒன்று சேர தான் போகிறீங்க, நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் யாரை கூட்டு வந்தாலும் சரி, எந்த நடிகரை கூட்டு வந்தாலும் சரி, எந்த நடிகையை கூட்டு வந்தாலும் சரி, 2026 உங்களுடைய தோல்வின்றது எழுதப்பட்ட விஷயம். 2026 எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அவர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும். அதை யாராலையும் மாற்றிவிட முடியாது.
இன்றைக்கு எங்கள் தலைவரை வந்து அபாண்டமாக பழி சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. உன்னை வந்து ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம்னு நினச்சோம். ஏன்பா இவனெல்லாம் பெரிய ஆள் ஆக்கிறீங்கன்னு எங்களுக்கு மேலே உள்ளவங்க கேட்குறாங்க. அதனால் வந்து நீ ஒரு சாதாரண ஆளுன்றதை நாங்கள் சொல்கிறோம். நான் வந்து கடலூர் மாநகராட்சியோட துணை மேயராக இருக்கேன். நான் ஒரு துணை மேயராக இருக்கேன். அதுவும் ஃபஸ்ட் டைமில் 2வது வாட்டி இருக்கேன். நீ இதுவரையும் ஒரு வார்டு மெம்பராவது இருந்திருக்கியா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏதாவது தேர்தலில் ஜெயிச்சிருக்கியா? ஏதாவது ஜெயிச்சு பெரிய லெவலாக ஓட்டுக்காரு. எங்கள் தலைவர் தோத்தாரு, ஆனாலும் 2.5 லட்சம் ஓட்டு வாங்கணும். கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடியே நீ என்ன வந்து பண்ணியிருக்க? நீங்கள் இதுவரையிலும் ஏதாவது ஒரு வார்டு மெம்பராக ஜெயிச்சிருக்கியா? ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிச்சிருக்கியா? ஏதாவது ஒன்று ஜெயிச்சிருக்கியா? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு கிடக்கிற? பைத்தியம் மாதிரி உளறத முதல்ல நிறுத்து. சிறுத்தைகளை தேவையில்லாத சீண்டாத. தேவையில்லாமல் வந்து சீண்டி தேவையில்லாம நீ பேர் எடுக்கிறதுக்காக நீ பேசிட்டு இருக்க. உன் கட்சியில் டிஆர்பி ரேட் ஏறணுன்றதுக்காக பாலிமர் டிவிக்காரன் உனக்கு ஒத்து ஊதின்னு இருக்கான். அவ்வளோதான். பாலிமர் டிவிக்காரனுக்கு வேற வேலையே கிடையாது. இது ஒன்று தான். இதை விட்டா திருமாவளவன். ஏன்டா பாலிமர் டிவிக்காரனை நான் ஒன்று கேட்குறேன். வக்கீலுங்க ஏதோ எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்னு நீ போட்டியே, ஒரு நேற்றைய முன்தினம் ஒரு போராட்டம் பண்ணது போட்டியே. அப்போ வந்து அது திருமாவளவனை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராட்டம் பெரிய கூட்டம் போனாங்கன்னு போட்டியே. அதை எதிர்த்து நேற்று வந்து அதை கண்டித்து எங்கள் வழக்கறிஞர்கள் போனாங்களே. நீ ஒரு நடுநிலையான டிவி தானே, நீ அதை போடணுமா இல்லையா? நீ யோக்கியனாக இருந்தா, நீ ஆம்பளையாக இருந்தா அதை போடணுமா இல்லையா? அதை போடாமல் விட்டுட்டு அதை மட்டும் போட்டு முடிக்கிற. அந்த மாதிரி எங்களை கண்டித்து போட்டாங்க நீ போட்டியே. அவனை மாதிரி வந்து 50 மடங்கு அதிகமான வழக்கறிஞர்கள் திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டி சென்னையில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க எங்கள் வழக்கறிஞர்கள். அது வந்து அதை நீ போடுறது கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து பல்வேறு உதவிகள் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக ஒன்று செய்யணும்னா, நடிகர் விஜய் அவர்கள் கட்சியில் வந்து 41 பேர் அந்த வந்து கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. 41 பேர் கூட்ட நெரிசல் சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்காக அவங்கவுங்க தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு, அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவிச்சிருக்கா. அது வேறு. எங்கள் தலைவர் உடனடியாக போய் மனம் பொறுக்காமல் போய் பார்த்தார். தலைவர் திருமாவளவன் நேராக போய் பார்த்து ஆர்டர் சொன்னார். 2 நாள் தங்கியிருந்து பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு 50,000 என்று தலைவர் அவர்கள் அறிவித்ததோடு நேராக சென்று அங்கேயே சென்று அவர்கள் ஒவ்வொருவரிடமும் 50,000 ரூபாய் வழங்கியுள்ளார் நம்ம தலைவர். பணம் சிறுசாக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கட்சியை சேர்ந்த அந்த மக்கள். அந்த நிலைமை எப்படி இருக்கு? அதை வந்து பாலிமர் டிவியை தவிர மீதி எல்லா டிவிலையும் போட்டாங்க. ஏன் நீ போடல? அப்போ தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய டிவி நீ வந்து இப்போ இதுக்கு அதிமுகவுக்கு நியூஸ் ஜே இருக்குது, அவங்கள நம்ம கேட்க முடியாது. இப்போ திமுகவுக்கு கலைஞர் டிவி இருக்குது, அவங்கள கேட்க முடியாது. தாமரை டிவி இருக்குது பாஜகவுக்கு, அதை நம்ம கேட்க முடியாது. நடுநிலை டிவி, நாங்கள் பொதுவான டிவின்னு ஊரில் சொல்லிக்கிட்டு இது போன்ற வந்து படும் கேவலமாக நீ பாலிமர் டிவிக்காரன் நடந்துக்கிறியே, இது உனக்கு வெக்கமாக இல்லையா? உனக்கு சூடு சொரணை இல்லையா? ஏன் இப்படி வந்து இந்த பாலிமர் டிவிக்காரன் இந்த மாதிரி இருக்கு? பாலிமர் டிவி வந்து நாங்கள் வந்து கண்டித்து பேசினா மற்ற டிவிக்காரங்க வந்து ஐயோ நம்ம டிவி பத்திரிகை சுதந்திரத்தை எதிர்த்து இவங்க பேசுகிறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க இதுன்னு சொல்லிட்டு மற்ற டிவிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். நான் மற்ற டிவிக்காரங்க அனைத்துக்கும் சொல்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு துணை மேயர் என்ற அடிப்படையில் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஏன்பா தேவையில்லாமல் இல்லாத செய்தியை போட்டிருக்க, போடு, நல்லதையும் போடு, கெட்டதையும் போடு. ஒன்று மட்டுமே போட்டுட்டு இருந்தால் நீ அந்த கட்சி டிவியா, பாஜக டிவியா, அல்ல ஆர்எஸ்எஸ் டிவியா? அப்படின்னா ஆர்எஸ்எஸ் டிவி நாங்கள் அறிவிச்சுட்டு போ, அப்படின்னா பாஜக டிவின்னு அறிவிச்சுட்டு போ. நாங்கள் வந்து தாமரை டிவி நாங்கள் கேட்க போகிறதில்ல, நாங்கள் ஜெயின் நியூஸ் டிவி கேட்க போகிறதில்ல, கலைஞர் டிவி கேட்கறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அதான் செய்தி, அவங்க டிவி. அப்போ எங்களுக்கும் டிவி இருக்குது, வெளிச்சம் டிவி இருக்குது, அதனால் அது அவங்க கேட்க முடியாது. பாமக மக்கள் டிவி இருக்குது, அதை போய் நம்ம கேட்க முடியாது. அப்போ நடுநிலையாக டிவி நீ சொல்லும்போது உன்னுடைய போக்கை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே மற்ற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து இது போல் வந்து இந்த டிவியில் வந்து இது போல் தொடர்ந்து நீ போட்டிருந்தா உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுங்கள், திருத்துங்க அவங்கள. அவர் செய்கிற தப்புக்கெல்லாம் நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்களும் அதுக்கு உடந்தையாக இருக்குது. அதான் அர்த்தமாகுது. ஒரு சாதாரண விஷயம், ஒருத்தர் ரோட்டில் தலைவர் போகிறாரு, ரோட்டில் போகிறவங்க வேணுமே வம்பு இருக்கிற கட்சிக்கார கூட இருக்கவங்க கெட்ட தள்ளுறாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ஒரு விஷயமா? இதுக்காக போய் இவ்வளோ தூரம் பூதாரம் போட்டுக்கிட்டு இப்போ புதுசாக ஜான் பாண்டியன் வந்து பேசியிருக்கார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு தலித்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவருக்கு பாவம் என்ன நெருக்கடியே தெரில.
அவர் கேட்குறாரு எங்கள் தலைவரை பார்த்து, இது போல் வந்து முறைச்சா அடிச்சிருங்களான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், உங்களை எனக்கு நல்லா அண்ணன் நல்ல பழக்கம்தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஐயா எதுக்காக 14 வருஷம் கடலூர் ஜெயிலில் இருந்தீங்க? சென்ட்ரல் ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாகி நீங்கள் எதுக்கு இருந்தீங்க? ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க. ஏன் கொலை பண்ணீங்க? பணத்துக்காக கொலை பண்ணீங்களா? சொத்துக்காக கொலை பண்ணீங்களா? எதுக்காக கொலை பண்ணீங்க? 14 வருஷம் நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு நீங்கள் வந்து கொலையை பண்ணிவிட்டு உங்களை முறைச்சா, உங்களை திட்டினா, உங்களை எதிர்த்து பேசலான்றதுக்காக நீங்கள் கொலையை பண்ணிட்டு 14 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்க. நீங்கள் போய் பேசலாமா? அப்படி அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நீங்கள் வந்து பேசலாமா? எவ்வளோ ஒரு வன்மமாக வேதனையாக இருக்குது. நீங்கள் ஜான் பாண்டிய அண்ணன் வந்து இப்படி பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு வன்மமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய, தமிழகத்தின் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உருப்பெற்றுள்ளார்கள். அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது அதை முறியடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வேலை செய்கிறீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ நீங்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டதில்லை. நீங்கள் ஓட்டு போடாமல் மற்றவங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்கிறாரு, முன்னாள் முதல்வர்கள், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக உங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் மக்கள் உங்களுக்காக தான் போடுவாங்க. உங்கள் கூட்டத்துக்கு வரவங்கெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்கள் கூட்டத்துக்கு வரவங்க எல்லாமே எல்லா அண்ணத்துக்காரங்க உங்களுக்கு ஓட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க தான். அவங்கள பார்த்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் எதிரணின்னு ஒன்று இருக்குல்ல, மற்ற அணி இருக்குல்ல, அவங்க அந்த மக்கள் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம், வெற்றி பெறுறோம், ஆட்சி அமைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் நீங்கள் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது வன்மத்தை சாதாரணமாக ஒரு லெட்டர் பேட் வச்சுருக்கவன் அவெல்லாம் சாதாரணமாக பேசிட்டு குத்தடிச்சுட்டு இருக்கான். எல்லாம் இந்த நிலையெல்லாம் நீங்கள்லாம் மாற்றிக்கணும். வழக்கறிஞர் போராட்டம் நடத்துறீங்க. நீங்கள் வழக்கறிஞர் மெட்ராஸில் திருமாவளவன் அவர்களை கண்டித்து போராட்டம் நடத்துகிறேன். நான் கேட்குறேன், இதில் நடத்துகிறேன், மதுரையில் நடத்துகிறேன். மதுரையில் ஒரு 10 பேர் வழக்கறிஞர் போட்டுக்கிட்டு ஒரு சாதி ரீதியாக நடத்துகிற ஒரு போராட்டம். திருநெல்வேலியில் வழக்கறிஞர் போராட்டம் பண்ண. நான் கேட்குறேன், சண்டை யாராக இருக்குது? நீங்களாம் கற்றிருந்த வழக்கறிஞர் தானே? நானும் வக்கீல் தான். நானும் எம்காம் பிஎல் அடிச்சு அட்வொகேட், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட். நான் 2வது டைமாக பார்த்தோன்னா டெப்டி மேயராக இருக்கேன். அப்படி நானும் வக்கீல் தான். ஆனால் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் என்ன யோசிக்கணும்? யாருக்கு சண்டை? வக்கீலுக்கும் சண்டை, வழக்கறிஞருக்கும் சண்டை. இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர்னா ராஜீவ்காந்தி திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட வழக்கறிஞர், அவங்களும் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், என்னுடைய நண்பர்கள், அவங்க என்னுடைய கிளாஸ்மேட், அவங்களாம் அதெல்லாம் வழக்கறிஞர் இருக்காங்க, அவங்களும் வழக்கறிஞர். அதை விட மிக முக்கியமானது, தலைவர் வண்டி விட்டு இறங்கவே இல்லை, வண்டியில் தான் இருக்காரு. போலீஸ் இருக்குது, அவர் கான்வாயில் போலீஸ் போயிட்டு இருக்காங்க, போலீஸ் பார்த்துக்குவாங்க, போலீஸ் பார்த்து தான் இருக்குது. அது பார்த்தா போலீஸ் தான் கரெக்டாகிட்டுன்னு போகிறாங்க. ஆனால் அவரும் வழக்கறிஞர் தான். வழக்கறிஞர் தலைவர் திருமாவளவன் வழக்கறிஞர், சாதாரண வழக்கறிஞர்லாம் இல்லை. வழக்கறிஞருக்கெல்லாம் வழக்கறிஞர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கேஸ் நடக்குது. ஒரு சீனியர் மூத்த வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் கேள்வி கேட்குறாரு. சற்று நாங்களாம் வழக்கறிஞர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ ஹெவியாக கிராஸ் பண்ணாரு, பயங்கரமாக போயிடுச்சு. அந்தளவுக்கு வழக்கறிஞர் இதில் அவ்வளோ ஆற்றல் படைத்தவர் எங்கள் தலைவர். வக்கீலுக்கெல்லாம் வக்கீல் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருங்க. அப்படிப்பட்ட வழக்கறிஞருக்குள்ள ஒரு சண்டை இருப்பேன். நீ சாதி ரீதியாக போராடு, வக்கீலுக்கு ஒன்றுன்னு போராடாது. வக்கீலுக்கு ஒன்று தான். எங்கள் சாதி வக்கீலுக்கு பிரச்சனை, அது வேணால் போடு, வக்கீல்னு சொல்லாங்க. உன் சாதிக்காரருக்கு பிரச்சனை, நீ போராடு, அப்படி வேணால் பேசிக்க. வக்கீலுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் நீ போன்னு இந்த கதையெல்லாம் எவனும் சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் வக்கீல் தான். பார்த்துக்கலாம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் தலைவர் திருமாவளவனை மக்கள் இதயத்தில் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் இதயத்தில் வச்சு தெய்வமாக வச்சு அவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். இதுக்கு பற்றி தெய்வங்கள் சாமி படத்துக்கு பற்றி எங்கள் தலைவர் படத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்காத தமிழ்நாட்டில் அதிக கூட்டத்தை காட்டினவங்க விடுதலை சிறுத்தை கட்சி, அதிக செல்வாக்கு மிகுந்தவங்க விடுதலை சிறுத்தை கட்சி. அதனால தான் மற்றவங்களாம் சுண்டி இருக்கிறா, எங்ககிட்ட வாங்க 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 வாங்கன்னு கூவி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இப்போ எங்களை பார்த்து எங்களை யாரெல்லாம் எங்களை எதிர்த்துனாலும் அவங்களாம் உடஞ்சி போய் கிடக்கிறாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, பல பிரச்சனைலாம் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களாம் அந்த விஷயம் இல்லை. வக்கீல் பாலு அவர் ஒருத்தர் பேசுகிறார். நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு.
திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற பார் கவுன்சில் சங்க தலைவரை கண்டிக்கிறேன். பார் கவுன்சில் நாங்கள் இது பண்ணுன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு வருத்தமாக இருப்பார். நீங்களே கட்சியில் இல்லைன்னு உங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. கட்சியில் இல்லை, சட்டமன்றத்தில் உனக்கு என்ன வேலை, சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை மாற்ற சொல்லணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேலைன்ட்டு டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேஜில் முகநூல் பக்கத்தில் அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாமகன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் தலைவரை நீங்கள் சொல்கிறதுல என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நாங்களும் அட்வொகேட்டு தான், பார்த்து பேசுங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை முதல்ல சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரலாம், அதை முதல்ல பேசுங்கன்னு சொல்லிக்கிறோம். ராஜா என்ற பைத்தியம் தொடர்ந்து பைத்தியம் மாதிரி உலாவிட்டே வருது. காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக அந்த பைத்தியத்து மேலே சரியான கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. எங்கே எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து மாவட்டத்தை எங்கேயாவது திடீர்னு எங்கேயாவது பைட்டை பிடிச்சி பேசி திருமாவளவன் பேசிகிட்டு இருக்காப்புல. மேற்கொண்டு உனக்கு தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டோன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா திருமாவளவன்றவர் ஒரு சாதாரண தனிநபர் கிடையாது, கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர். அப்போ நீ தலைவர் திருமாவளவனை நீ கொச்சப்படுத்துறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு நீ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுக்கிற. நீ யார்? ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டவன். நீ அவ்வளோ ஒரு கேவலமானவன், ஜனநாயகத்துக்கு எதிரானவன். ஹைகோர்ட்டையே மதிக்காம ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டவன். உனக்கு என்னடா தகுதி இருக்குது எங்கள் தலைவரை பேசுறதுக்கு? நீ வா, நீ தேதி குறி, ஏதாவது இடம் குறி, நீ வா, நானும் வரேன், பேசிக்கலாம். வா, பேசிக்கிறதுனா பேசிக்கலாம், அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கலாம், எது வேணால் செஞ்சுக்கலாம். எதுக்கும் நாங்கள் தயார். என் தம்பி எல்லாம் யாரும் தேவை, நான் மட்டும் வரேன். வா, பேசிக்கலாம். எங்கே சொல்லு, நீயே சொல்லு, தேதியை சொல்லு, பேசிக்கலாம். ஏன் பொட்டை மாதிரி வெளியில் நின்று அங்கே இதில் வச்சு மைக்க யாரும் இல்லாத இடத்துல ஆளு பேசிகிட்டு இருக்க? பொட்டை மாதிரி பேச நிறுத்திட்டு நேருக்கு நேராக பேசு. என் நம்பர் எழுதிக்க, 9446669306. இதை போட்டு பேசு. எங்கன்னு சொல்லு, நான் வரேன், மோதி பார்த்துக்கலாம். நீ நானா பார்த்துக்குவோம், வா பார்ப்போம், என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேவையில்லாமல் எங்கள் தலைவரை சீண்டாதரா, நாங்கள் இருக்கோம். முதல்ல எங்ககிட்ட பேசு. எங்கள் தலைவர்கிட்ட பேசு. உன் தலைவர் மோடி இருக்கார், அவர் பேசிக்குவார். நீ யாரா? நீ கத்துக்குட்டி, நீ என் தலைவர்கிட்ட பேசுறதுக்கு? நான் துணை மேயர், நான் 2வது முறை எங்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் ஒற்றை துணை மேயர், நான் 2வது முறை இது. நீ என்கிட்ட பேசு. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உன்னால் பேச முடியாது, 4 பேர் இருக்காங்க. எங்கள் எம்எல்ஏ MP இருக்காரு, அவர்கிட்ட பேச முடியாது. அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கள் தலைவர்கிட்ட போகலாம்ப்பா, புரியுதா? நீ எங்கே சொல்லு, எங்கே வேணா சொல்லு. காரைக்குடி வரவா? உன் ஊரில் பேசலாமா? காரைக்குடிக்கு வரா, நான் தனியாக வரேன். டிரைவர் கூட கூப்பிட்டு வரல, நான் தனியாக வண்டி ஓட்டிகிட்டு வரேன், பார்த்துக்கலாம். என்னன்னு பார்ப்போம். நீயே நானா பார்த்துக்குவோம். நீ வேணா உன் கட்சிக்காரன் யாரும் நினச்சி கூட்டினுவான், நான் தனியாக வரேன், பேசிக்கலாம். எந்த தில்லு இருக்குது எங்களுக்கு, புரியுதா? ஏண்டா இவ்வளோ தூரம் இந்த கட்சியை 30 வருஷம் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி படாத பாடுபட்டு நடு ராத்திரியில் எங்கள் வீட்டை கொளுத்துவானுங்க. கொளுத்தி அந்த வீட்டை கட்டும் குளிரில் மழையும் குளிர், அந்த நேரத்தில் வீட்டை கொளுத்து நடு ரோட்டில் எங்களை ரோட்டில் உட்கார வைப்பான். இவனுங்கெல்லாம் கண்டித்து இவனெல்லாம் எதிர்த்து போராடி எங்கள் உயிரை பணையம் வச்சு நாங்கள் இந்த கட்சியை வளர்த்து இந்த அளவுக்கு எங்கள் தலைவர் எங்களை ஆளாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம்னா சும்மாவாக இருக்கோம். எவ்வளோ பெரிய இதெல்லாம் நாங்கள் சகாப்தம் படித்தோம்டா நாங்கள். நீ என்னமோ சாதாரணமாக நேற்று வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ஜாக்கிரதையாரு சொல்லிட்டாமா. ராஜா ஜாக்கிரதையாரு. ஒரு பொதுவெளியில் பேசுகிறப்ப அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா, கௌரவமாக பேச நினைக்கிறா. ஜாக்கிரதையாரு. உன் மீது தகுந்த வழக்கு தொடரப்படும். கடலூர் மாவட்டமும் சரி, சேலம் மாவட்டமும் சரி, சென்னையும் சரி, தமிழ்நாடு முழுக்க உன் மேலே வழக்கு தொடரப்படும் என்பது நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசும் நம்முடைய காவல்துறையும் உடனடியாக இந்த பைத்தியம் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள். நான் பைத்தியம் சொல்கிறேன், பைத்தியம் மீது எங்களால் நடவடிக்கை எடுக்க சொல்லிடாதீங்க. அட்லீஸ்ட் கீழ்ப்பாக்கத்திலாவது அவனை போட்டுருங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சங் பரிவார்கள், RSS இது போன்ற பைத்தியக்காரர்களுக்கு எனது முழுமையான கண்டனத்தை இந்த நேரம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமரைச்செல்வன், துணை மேயர்,
விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர், ஏற்கனவே கடலூர் மாவட்ட செயலாளர், ஏற்கனவே கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர், பல்வேறு பதவிகளிலும் 30 ஆண்டு காலம் கட்சியில் அனுபவம் உள்ளவன். ஆகவே ஐச்சராஜா போன்ற பைத்தியங்கள்லாம் இனிமேட்டு ஒழுங்கா திருந்தி வாழ கத்துங்க. பாலிமர் டிவிக்கார உன் போக்கை மாற்றிக்கு, இல்லாட்டா கடுமையான விளைவுகள் ஏற்படும். நன்றி.